என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவராய் இருக்கவில்லை? பலவீனப்பட்டவராய் இருக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பேரை நாம் பார்க்க முடியும், அவர்கள் கடைசி வரையிலும் அவருடைய விசுவாசம் பலவீனப்பட்டே காணப்படும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் சூழ்நிலையை மாத்திரம்தான் பார்க்கிறார்களே தவிர கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது கவனத்தை வைக்கவில்லை. கடைசி வரையிலும் தங்கள் கண்களை சூழ்நிலைகள் மீது மாத்திரமே வைத்திருக்கிறவர்களுடைய விசுவாசம் என்றைக்குமே பலவீனப்பட்டுத்தான் காணப்படும். விசுவாசம் பலவீனமாக இருப்பது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கடைசி வரையிலும் அப்படியே இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாய் அமையும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீயும் சூழ்நிலைகள் மீதே உன் கண்களை வைத்துவிட்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாயா? அப்படி என்று சொன்னால் நீ விசுவாசத்தில் பலவீனமுள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாய் மாறினது. காரணம் என்ன? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின பொழுது அவர் மீது முழு விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தார். இப்படியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளை கண்டு, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு தளர்ந்து போய்விடாமல் சர்வ வல்லமையுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வைத்து பலமுள்ளவர்களாய், விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாற ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.